உங்க கோரிக்கையை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பில் மகேஷ் அவர்கிட்ட நீங்க தெரிவிச்சீங்க. அவர் என்னிடத்துல முதலமைச்சர் தெரிவித்து முதலமைச்சர் உடனடியாக ஒப்புக்கொண்டார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் சீஃப் மினிஸ்டர் மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டு வருகின்றது. அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. பல ஸ்டேடியங்களை நானே திறந்து வச்சிருக்கிறேன். ஆனா எல்லா ஸ்டேடியத்தை விட, முதலமைச்சர் திறந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட, நான் திறந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட இந்த ஸ்டேடியம் மிகவும் அழகாக நம்முடைய தமிழர் பண்பாட்டை எடுத்து வைக்கின்ற வகையில், பெருமை சேர்க்கின்ற வகையில் அமைஞ்சிருக்கு. எனக்கு என்ன பெருமைன்னா, என்னுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை நாம் இன்னைக்கு அமைச்சிருக்கிறோம். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாசம் தான் இந்த ஜல்லிக்கட்டு மைதான பணிகளுக்கு நானே இங்க வந்து அடிக்கல் நாட்டினேன். இந்த பணிகளை நான் தான் துவக்கி வச்சேன். 10 மாசத்துல அனைத்து பணிகளும் முடிஞ்சு இன்னைக்கு இந்த மைதான போட்டிக்கு தயாராக இருக்கிறது. எனவே இந்த மைதானத்தை கிராம மக்கள் உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன்.